வெல்கம் டு மை சேனல் சிம்பிள் அண்ட் ஸ்டைலிஷ் மெஹந்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா அரபிக் ஃப்ளார் டிசைன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளார் டிசைன் போடுறதுக்கு நம்ம 2 லீஃப் மாதிரி டிரா பண்ணிக்கிறோம். சேம் ஈக்குவல் சைஸ்ல லீஃப் மாதிரி டிரா பண்ணிட்டு அந்த லீஃபுக்கு நடுவுல நம்ம ரிங் மாதிரி போட்டு அதுக்கு மேல ஹம்ஸ் போட போறோம். ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேல ஹார்ட் ஷேப் ஃப்ளவர் தான் நம்ம போட்டு அதை கவர் பண்ண போறோம். ஸ்மால் ஹார்ட் ஷேப் ஃப்ளவர் போட்டு முடிச்சுட்டா அதுக்கு மேலேயும் நம்ம அதே மாதிரி பிக் ஷேப்ல தான் ஹார்ட் ஷேப் போட போறோம். இது அன்ஈவனா போட்டிருப்பேன் இல்லைன்னா சேம் நீ ஹார்ட் ஷேப்பும் கூட போட்டு இந்த ஃப்ளாரை ஃபில் பண்ணலாம். இதை ஃபுல்லா முடிச்சுட்டு இதை ஃபுல்லா நம்ம ஷேடிங்ஸ் தான் கொடுக்க போறோம். மேக்ஸிமம் அரபிக் டிசைன் ஃப்ளார் டிசைன் அப்படின்னா ஷேடிங்ஸ் தான் அதிகமாக மோஸ்ட்லி வரும். இன்னொரு விஷயம், ஷேடிங் கொடுக்கும் போது நீங்க மெஹந்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அந்த போடுற டிசைன்ல இருக்கிறத மட்டும்தான் அந்த டிசைன்ல இருந்து தான் எடுத்து விடணும். ஷேடிங்ஸ் போடுற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு அப்படி டிசைன் கலைஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் டிசைன்ல வேணா மெஹந்தி போட்டு அந்த டிசைனை கவர் பண்ணிக்கலாம். ஆனா ஷேடிங்ஸ் கொடுக்கும் போது மெஹந்தி வச்சு ஷேடிங்ஸ் கொடுக்காதீங்க, அது நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் ஃப்ளார் போடுறதுக்கு அதே மாதிரி லீஃப் தான் போட்டிருக்கேன். இது இன்னொரு மாடல் லீவ்ஸ் மாதிரி போட்டிருப்போம். அதே மாதிரி பேஸ் போட்டுட்டு மேல அதே மாதிரி கவர் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா கவர் பண்றோம். நம்ம சின்ன சின்ன ஹம்ஸ் மாதிரி போட்டு ஃபில் பண்ணிட்டு அதை சுத்தி பெரிய ரிங் மாதிரி போட்டு அந்த அந்த கேப் ஃபில் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலேயும் ஒரு ரிங் ஷேப் மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். ரவுண்டா போட்டு முடிச்சுட்டு 2 சைடு நம்ம கவர் ஆகுற மாதிரி அதுக்குள்ளே ஒரு ரிங் மாதிரி போட்டுக்கிறோம். ரிங் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சைட்ல நம்ம லோட்டஸ்க்கு போடுற மாதிரி சைட்ல போட்டுட்டு மேலேயும் அதே மாதிரி அந்த டிசைனை ஃபுல்லா கவர் பண்ணி முடிச்சுட்டு கீழே நம்ம லோட்டஸ் இதழ் போடுற மாதிரி போட்டு ஃபில் பண்ணி கவர் பண்ணிக்கணும். ஃப்ளார் பேஸ் கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேல நம்ம அவுட்லைன் மாதிரி போட போறோம். அதுக்கு 3 கட் பெண்ட் வச்ச ஒரு ஃப்ளார் டிசைன் தான், ஃப்ளாரோட இதுதான் போட போறோம். அது போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதுலயே நம்ம ஷேடிங்ஸ் கொடுத்து அந்த டிசைனை ஃபுல்லா கவர் பண்ண போறோம். நெக்ஸ்ட் டிசைன் அதே மாதிரி ஃப்ளார்ஸ் தான் போட போகிறோம். சின்ன ஃப்ளார்ஸ் மாதிரி நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்பைரல் போட்டுட்டு 4 இல்லை 5, இதில் நான் சின்னதாக போட்டேன்னா 4 ஃப்ளவர்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா 5 மாதிரி வரும். இதே மாதிரி எவ்வளோ பெருசானாலும் இந்த ஃப்ளார்ஸ் போடுறது இது மாதிரி சின்னதாக விட்டாலும் விடலாம். இதே மாதிரி நம்ம பெருசாக போடும்போது அந்த பிக் ஃப்ளார் மாதிரி வரும். நீங்கள் இந்த மாதிரி 3 லேயர் மட்டும் போட்டாலும் பரவாயில்ல, இல்லை அதுக்கு மேலே போட்டாலும் பரவாயில்ல, அது உங்களோட இஷ்டம் தான். இதுலேயும் அதே மாதிரி ஷேடிங் கொடுத்து இந்த டிசைன் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ளார் டிசைன் ஒரு மினி ரோஸ் மாதிரி தான் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்பைரல் போட்டு 3 இதழ்ஸ் மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி 3 ஃப்ளார்ஸ் அதே மாதிரி ட்ராப் பண்ணிட்டு அதில் நம்ம லீவ்ஸ் வச்சு சின்ன லீவ் டிசைன் மாதிரி போடணும். ரொம்ப பெருசாக போட்டால் நல்லா இருக்காது. மீடியம் சைஸ் லீவ் சைஸ் மாதிரி டிசைன் மாதிரி போட்டு இது குட்டி மினி ஃப்ளார் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. 3 ஃப்ளார் வரைஞ்சி அதில் நம்ம லீவ்ஸ் போட்டு இந்த டிசைனை கவர் பண்ணிக்கிறோம். லாஸ்ட் டிசைன் பார்க்கலாம். லாஸ்ட் ஃப்ளார் டிசைன் போடுறதுக்கு நம்ம ஒரு ஓவல் ஷேப் மாதிரி அதில் ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே 3 கட் பெண்டு மாதிரி போட்டு அந்த டிசைன் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு உள்ளே ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்து அதை கவர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த பெட்டலுக்கு ஒரு ஷேப் கொடுக்கணும். மேலே பிக் ஹம்ஸ் மாதிரி நம்ம போட்டுட்டு சைடாக 2 லோட்டஸ் ஷேப் மாதிரி போட்டு அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே நம்ம பெட்டல்ஸ் போட்டு இந்த டிசைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக பெட்டல்ஸ் நான் ஒரு ஷேப்பில் போட்டிருப்பேன். அதே மாதிரி நீங்களும் போடுங்க. இந்த டிசைனை ஒரு டைம் போடாமல் 2 டைம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது வரும். இந்த டிசைன் எல்லாமே பெட்டல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதில் ஃபுல்லாக ஷேடிங்ஸ் கொடுத்துருப்பேன். இதில் நான் டபுள் ஷேடிங்ஸ் மாதிரி கொடுத்துருப்பேன்.
ஸோ நீங்களும் இதே மாதிரி பார்த்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸோட ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு கிளாஸ் 21க்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரி ஒன். டேக் கேர்.